அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. மீட்பு பெறுவோர் இடையேயும் அழிவுறுவோர் இடையேயும் நாங்கள் கடவுள் பால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். எங்கள் அன்றாட வாழ்க்கை கடவுளை நோக்கி எழுகின்ற கிறிஸ்துவின் நறுமணமாக இருக்கிறது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் கடவுளை நோக்கி எழுகின்ற கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கும் என்று சொன்னால் நாமும் ஆசி பெற்றிருப்போம். நம் வழியாக அநேக மக்களும் ஆசி பெறுவார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கை கடவுளை நோக்கி எழுகின்ற கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை கடவுளை நோக்கி எழுகின்ற கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். அப்பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கை கடவுளை நோக்கி எழுகின்ற கிறிஸ்துவின் நறுமணமாக இருப்பதால் நாமும் ஆசி பெற்றிருப்போம். நம் வழியாக அநேக மக்களும் ஆசி பெறுவார்கள். மேலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை கடவுளை நோக்கி எழுகின்ற கிறிஸ்துவின் நறுமணமாய் இருப்பதால் இந்த உலக வாழ்க்கையின் முடிவில் நிலை வாழ்வையும் நாம் உரிமையாக்கிக் கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போகிற நாட்களில் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து எங்கள் அன்றாட வாழ்க்கை உம்மை நோக்கி எழுகின்ற கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கும் போது அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை விண்ணிலிருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.